வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஃப். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மறுபடியும் ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக 120 நாளில் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு, அதாவது டெலிவரி வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு லடாக் போகிறத பற்றி தான் பேசியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ரீசெண்ட் டைமில் எதிர்பாராத விதமாக என்னோடய பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு இஷ்யூவால் என்னோடய 120 நாள் சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்கேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ 120 நாள் இல்லைங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஓப்ஸ் காலேஜ், அதாவது கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்லேருந்து பீலமேடு வரைக்கும் நம்ம ஜோன் இருக்குது, ஜொமேட்டோ ஜோன். ஸோ அதில் வந்து நம்ம 100 நாள், வெறும் 100 நாள் வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறோம். அதுதான் நம்ம இப்போ சேலஞ்சை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிறதுக்கு முன்னாடி சில பல விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம பைக் ஆக்சிடென்ட்டாலையும் அப்புறம் சில பல பிரச்சனையாலும் தான் நம்மளால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. இன்றைக்கி வந்து டே வந்து 21. இதுலேருந்து டெய்லியும் 1 பை எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ எர்னிங் எடுக்க போகிறேன், எத்தனை ஹவர் ஒர்க் பண்ண போகிறேன், எவ்வளோக்கு பெட்ரோல் அடிப்பேன், எவ்வளோ எர்னிங் பண்ணுவேன், எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி தந்துட்டுருங்க. லவ் யூ ஸோ மச் ஆல். இது வரைக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தந்துட்டுருக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் தினமும் ஒரு வீடியோ வந்துடும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தந்துகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து ஆர்டரே விழுக வேணாம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு ஆர்டருக்கு வந்து 65 ரூபா 55 ரூபா அப்படி. இப்போ வந்து நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். இப்போ தான் ஒரு 80 ரூபா கிலோமீட்ரு, இதுக்கு 80 ரூபா தான். 1500 ரூபா ஓட்டிட்டேன்னா போதும். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ ஆர்கேஃப் ஒரு சின்ன இஷ்யூ. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து காலையில் வந்து ஜொமேட்டோ ஓட்டிட்டு நைட் டைமில் வந்து ஸ்விக்கி ஓட்டலான்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஜொமேட்டோவில் வந்து ஆன்லைன் எதுவும் ஆர்டர் விழுகலை. நான் வந்து 1 ஹவர் ஆச்சு. அதனால் ஸ்விக்கியும் வந்து ஷிஃப்ட்டு, அதாவது ஜிக்ஸு புக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன். எல்லாமே பீக் டைம் தான் இருக்குது. பீக் டைமில் நல்லா எர்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டைமில் வந்து 25 ரூபா, ஒரு ஆர்டருக்கு 25 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க. அப்படி தான் போட்டிருக்கு. ஓகே, பரவாயில்ல, என்னன்னு பார்த்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ பார்க்கலாம், 2ல் எது ஆர்டர் விழுகுதுன்னு தெரிஞ்சிடும். 2மே இப்போ ஆன் பண்ணிட்டேன். சரி, 2 எது ஃபஸ்ட்டு ஆர்டர் விழுகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்னும் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஆர்டர் கூட விழுந்த பாடு இல்லை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. 2மே ஆன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன கதைன்னு ஒன்றுமே தெரியல. ஸோ நான் ஜொமேட்டோ ஓட்டலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து ஜொமேட்டோவில் வந்து ஆர்டரே விழுகலை. ஸோ அதனால் ஸ்விக்கி ஆன் பண்ணிவிட்டேன். ஸ்விக்கி ஆன் பண்ணி இப்போ 80 ரூபா ஆர்டர். இப்போ வந்து ஃபுட் பிக் பண்ண தான் போகிறோம். ஃபுட் பிக் பண்ண போயிட்டு அடுத்தடுத்து எவ்வளோக்கு ஆர்டர் வருது, எவ்வளோ எடிட்டிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆர்டரில் போட்டுருவேன். உங்கள் லவன் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதே மாதிரி வீடியோவில் போக ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்கேஃப் ஒரு வழியாக ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. அதாவது இங்கேருந்து 7.5 கிலோமீட்ரு பழமுதிர்ச்சோலையிலேருந்து ஜூஸ் ஆர்டர் போட்டிருந்தோங்க. இன்னும் நம்ம ஃப்ரெண்டு ஹரி வேறு வரல. ஆனால் டிராஃபிக் எக்ஸட்ரா பயங்கரமாக இருக்குது. ஆர்கேஃப் டிராஃபிக் வந்து டிராஃபிக் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாவ், ஆர்கேஃப் அவ்வளோதான். இன்னும் ஒரு 150 மீட்ரு கொடுத்தது ஒரு 80 ரூபா வந்துடும். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஜோன் தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சந்துங்க. ரோலக்ஸு நிச்சயமாக லடாக் போகிற ரோலக்ஸு. முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி. ஓகே,
அவ்வளோதான், லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. ஹலோ ஹலோ அண்ணா, ஸ்விக்கிண்ணா. ₹80, ₹55 போனஸா? என்ன கதைன்னு தான் ஒன்றுமே தெரில. ஆர்கேஎஃப் 2வது ஆர்டர் விழுந்துருச்சு. இது எங்கே இருக்குது கரெக்டாக ஃபுட்டு? நான் இருக்கிற இடத்துலேருந்து 700 மீட்ரு ஆக்சுவலாக. பரவாயில்ல, ரொம்ப ஃபுட் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி போடல. இருந்து 700 மீட்ரு தான். இந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்கேஎஃப் இந்த ஆர்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ₹80 தான் விழுந்திருக்கு. ஆக மொத்தம் ₹160 ஆச்சு. பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் என்னால் இதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் நானே ஒரு 210 மீட்டர் நடந்து போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரணும். இது வழியாக பார்த்தீங்கன்னா அப்படி போய் சுற்றி வரணும். ஒரு 3 கிலோமீட்ரு. 3 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆகும்? ஸோ அது ஒரு 250 மீட்டர் தானே, நாமளே நடந்து போய் வாங்கிக்கலாம். ஆர்கேஎஃப் நிச்சயமாக லடாக் போகிறோம், சரிங்களா? இதில் 1 லேக்கை தட்டுறோம், லடாக் போகிறோம். 1 லட்சம் இருந்தால் போதும் ஆர்கேஎஃப் லடாக் போகிறதுக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலாம் தங்களுக்காக. அது என்னோடய ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ரைடு. த இன்டர்நேஷ்னல் பிளேஸ். அந்த பிளேஸை வந்து டெஃபினட்டாக டச் பண்ணிடுவேன். அப்படிலாம் டச் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஆர்கேஎஃப் ஒரு வழியாக போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொரு 4 கிலோமீட்டர் தான். இந்த ஆர்டருக்கு ₹80 தான், ஏன்னா ஆஃபர் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஆர்டர் விழுந்தாலும் ₹80. அதை விட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அது தனியாக. இன்ஃபேக்ட் ஓகே, பரவாயில்ல. இது வந்து சித்ரா ஏர்போர்ட்டுக்கிட்ட போய் கொடுத்தா போதும். ஆக்சுவலி எனக்கு கேமரா பொசிஷன் வேறு நல்லாவே செட் ஆக மாட்டேங்குது. அதுவும் பார்க்கணும் என்னன்னு தெரில. இப்போ இந்த ஆர்டர் கொடுத்தா மொத்தமாக ₹160 ஆயிரும். அடுத்த ஆர்டர் அப்படியே டக்கு 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 விழுந்தா போதுங்க. இன்றைக்கி ஒரு ₹1500 எர்னிங் பண்ணால் போதுங்க. மொத்தமாக ஒரு 11 மணிக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு ₹1500. அதுதான் இன்றைக்கி என்னோடய டார்கெட்டு. அதை முடிச்சிடணும். அதுக்கு மேலே முடித்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஓ, வெயில் இஸ் கொளுத்திங், வேத்து கொட்டிங். இட்ஸ் வெரி கசகசா ஆயிங் உடம்பெல்லாம். கடவுளே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதை கொடுத்தா ₹160 ஆயிரம் ஆர்கேஎஃப். ஓகே மேடம். ஆக்சுவலாக இப்போ ஒரு கேக் ஆர்டரு 7 கிலோமீட்ரு. இதுக்கு ₹80 தான்.
மொத்தம் 480 ரூபா ஆச்சுங்க ஆர்கேஎஃப். இதை டெலிவரி கொடுத்தா 480 ரூபா. இங்கேருந்து ஒரு 6.5 கிலோமீட்ரு கரெக்டாக போகலாம். இன்றைக்கி போகிறக்குள்ளே நைட்டு போகிறக்குள்ளே ஒரு 1500 ஓட்டிகிட்டு தான் போகுது ஆர்கேஎஃப். ஏன்னா ஒரு சேலஞ்சான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ எர்னிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கடைசியில் வேறு சொல்லணும். இன்னும் இப்போ வரைக்கும் இப்போ வண்டி ரிசர்வ் விழுந்துருச்சு, இன்னும் பெட்ரோல் அடிக்கலை. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் எப்படி இருந்தாலும் போகும் ஆவரேஜாக. நிறைய பேர் R15 எப்படி டெலிவரி பண்ணுறா, அது எப்படி கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, இன்னாஃப் கரெக்டாக இருக்கும். நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலுமே பார்த்துக்கலாம். 350 மீட்ரு தான் டிராஃபிக்னா. டிராஃபிக் ஆர்கேஎஃப் செம்ம டிராஃபிக்கு. ஸோ ரோடை கிராஸ் பண்ண முடியல. இது கொடுத்த ஒரு 480 ரூபா ஆயிரும் ஆர்கேஎஃப். ஆர்டர் டிலே ஆர்கேஎஃப். பாரு ஆர்கேஎஃப் என்ன கொடுமை பார்த்தீங்களா? அங்கேருந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஈஸியாக சொல்கிறாங்க. யாருங்க ஆனால் ஓஹோ பெண்ணே பெண்ணே எந்தன் கண்ணே. ஆனால் ஓகேக்கா. அவ்வளோதான் ஆர்கேஎஃப். இந்த ஆர்டர் கொடுத்ததும் டெலிவரி கன்ஃபார்ம்டு. ₹80 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கலாம். மொத்தமாக ₹480 4 மணி நேரத்தில். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ தெரியாமல் வந்துட்டேனே இதுக்குள்ளே. வாவ் 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 வாவ். டெலிவரி கன்ஃபார்ம்டு. ₹90 ஆர்கேஎஃப். ₹20 டிப்ஸு, ₹45 போனஸு. அப்புறம் இதோட டீட்டெயில் பார்த்தோம்னா கஸ்டமர் டிப்ஸ் ₹20, போனஸ் வந்து ₹45, ஆர்டர் எர்னிங் வந்து ₹25, மொத்தமாக ₹90. சூப்பர். திஸ் நெக்ஸ்ட் ஆர்டர். அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவுட் ஆஃப் ஜோனு இது உள்ளே போகணும். இப்போ வரைக்கும் 9 ஆர்டரு, ₹710, 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் டியூட்டி அடிச்சிருக்கேன். இது என்னோட 11வது ஆர்டரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிராஃபிக்கு.
கோயம்புத்தூர் ரோட்டில், அதுவும் ஓப்ஸ் காலேஜ் கிட்ட என்னால் ஃபுட்டு பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிறக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 800 ரூபா ஓட்டியிருக்கேன். இதை கொடுத்தேன்னா எப்படி இருந்தாலும் 90 ரூபா. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்சென்டிவ் இல்லை, டெம்பரரியான ஸ்விக்கி அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இன்சென்டிவ்க்கு பதிலாக எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் அந்த எக்ஸ்ட்ரா 65 ரூபா, அந்த கிலோமீட்டர் போக எக்ஸ்ட்ரா 65 ரூபா கிடைக்கும். இட்ஸ் வெரி நைஸ், பரவாயில்ல. இதை கொடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் 890 ரூபா ஆயிரும். என் கஸ்டமருக்கு கால் பண்ணி பார்க்கலாம். பூஸ்ட் ஆக்டிவேட்டடு. ஆர்கேஎஃப் இப்போ வந்து பீக் டைமு, அதாவது ஒரு ஆர்டருக்கு எனக்கு 65 ரூபா கொடுத்துருக்காங்க. யாராவது ஸ்விக்கியில் எக்ஸ்ட்ரா 25 ரூபாயா ப்ளஸ் ஆர்டரா? போட்டு தாக்கு. நாகர்கோவில் அரியணை பவன் ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரே இடத்துல. ஸோ அங்கேருந்து 2 ஃபுட்டு வாங்கிட்டு போகணும். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கேஎஃப் இப்போ வந்து பீக் டைம்னா யார் ஸ்விக்கி வந்து பர்மனெண்ட்டாக ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, டெம்பரரி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, டெம்ப் அக்கௌண்ட் மாற்றிக்கோங்க. அதாவது டெம்பரரியாக ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்ட் டைமாக ஓட்ட வேண்டாம், ஃபுல் டைமாக ஓட்ட வந்தால் டெம்பரரியாக அக்கௌண்ட் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பூஸ்ட் ஆக்டிவேட் அப்படின்னு மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆக்டிவேட்டுன்னு மாறிடும். ஒரு ஆர்டருக்கு 65 ரூபா எக்ஸ்ட்ரா. நான் மொத்தமாக 12 ஆர்டர் கொடுத்துருக்கேன். 980 ரூபா இப்போ வரைக்கும் எர்னிங் பண்ணியிருக்கேன். அதான் 980 ரூபா இப்போ வரைக்கும் எர்னிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் வீடியோவையும் மொத்தமாக எல்லாம் பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்தளவுக்கு எர்னிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ மொத்தமாக எத்தனை ஹவர் ஆச்சுன்னா 9 மணி நேரம் ஆச்சு. 9 மணி நேரம் ஆகலை, இன்னும் 8.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இது நாள் வரைக்கும் ஓட்டி 980 ரூபா சம்பாரிச்சிட்டேன். இனிப்போது என்னோடய 1500 ரூபா டார்கெட் முடிச்சிட்டேன்னா நான் டைரெக்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நாளைக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸாக்டாக போஸ்ட் ஆகும். இன்னும் வீடியோ முடியல. இன்னும் 1500 ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் இன்னும் வீடியோ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பார்த்துட்டே இருங்க. 1500 ரூபா எய்ன் பண்ண போகிறோம் ஸ்விக்கியில். ஃபஸ்ட் நாள் ஆர்கேஎஃப் நம்ம ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட் டே வந்து முடித்தாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் 11 மணிக்கே ஆஃப் பண்ணிட்டேன். 11 மணிக்கு ஆஃப்லைன்லேருந்து போயிட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து ஜொமேட்டோ ஓட்டலான்ட்டு தான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 ஹவர். அது வந்து ஆர்டரே விழுக வேணாம். அதுக்கப்புறம் 1 மணி பக்கம் வந்து கரெக்டாக ஸ்விக்கி ஆர்டர் பண்ணேன். அப்போ தான் ஆர்டருக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆர்டருக்கு வந்து 65 ரூபா 55 ரூபா அப்படி விழுக ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக கொஞ்சம் பக்கத்துலேயே தான். இப்போ தான் வண்டிக்கு வர்றப்போ இன்றைக்கி தான் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். ஏன்னா அங்கேருந்து கோபிலேருந்து வர்றப்போ 500 ரூபாய்க்கு அடிச்சிருந்தேன். எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 200க்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 300க்கு ஓட்டியிருக்கேன். அதே 300க்கு வந்து இப்போ வந்து நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி மட்டும் நான் மொத்தமாக எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும் 1275 ரூபா. மொத்தமாக 16 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். 1275 ரூபா மொத்தமாக 16 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். பரவாயில்ல. இன்றைக்கி நான் 1500 ரூபா எய்ன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து 1500 ரூபா எய்ன் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 1500 1600 அந்தளவுக்கு எய்ன் பண்ணாலே போதும். நம்ம நினச்ச மாதிரி 100 நாளில் 1 லட்ச ரூபா தட்டி தூக்கிடலாம். நம்ம செலவெல்லாம் போக 1 லட்ச ரூபா தட்டி தூக்கிடலாம். இது நடக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்துகிட்டே இருங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து ஆலில் போட்டுருங்க. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக வந்துட்டுருங்க.
வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டேங்கிறங்காட்டி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ போய் வீடியோவில் எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு மத்தியானத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மொபைல் டேட்டா மூலமாக தான் அப்லோட் பண்ணுவேன். ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இல்லை. பரவாயில்ல, முதல் நாள் எப்படி இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி வரல. ஆனால் 2வது நாள் கண்டிப்பாக நாளைக்கு 1500 எயின் பண்ணி ஆகணும், சம்பாரித்து ஆகணும். அப்போ தான் நம்மளால் லடாக் போக முடியும். 100 நாளுங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் நம்ம செலவெல்லாம் போக தான் நம்ம 100 நாள் டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த 100 நாள் சேலஞ்சில் நம்ம 1 லட்ச ரூபா கையில் 1 லட்ச ரூபா இருக்கணும். அதை வச்சு நம்ம லடாக் போகிறோமா இல்லையாங்கிறது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ. தினமும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் லவ் சப்போர்ட் தந்துகிட்டே இருங்க. அவ்வளோதான். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்வேஸ். எல்லோரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. லவ் யூ. டாட்டா, பை பாய்.